ஐயா வேண்டும் வேண்டுமா வலிச்சா சொல்லப்போ இது காமிக்கு அப்படிங்கிற மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. சிவபெருமான் ஃபிளிப்கார்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது ராஜா சாபை மீண்டும் மீண்டும் பார்த்த மாதிரி ஒரு தாத்தா சாபை பார்க்க போறாங்க. அதாவது அக்கண்டா 2 ரோஸ்ட் ஃப்ரம் எரும முருகேசா சேனல். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு சில சேனல்ல வர்ற ரோஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தானே இக்னோர் பண்ண முடியாது, அந்த சேனல் அப்படி. ஸோ பாலையா அப்படின்னாலே ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்தது மட்ட ஊருகா, சினிமா டிக்கெட், எரும முருகேசா. இவங்கெல்லாம் அப்போ பாலையான்னா அப்போ நமக்கு சேனல் ஆரம்பித்த புதுசுல எல்லாம் இவங்க தான் என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஒரு ஓஜி ரோஸ்டர் ஸ்பெஷலி ஃபார் பாலையா. பாலையானாலே வந்துருவாரு கிளாஸ்மேட்டு. வந்துட்டோம். அக்கண்டாவை ஆல்ரெடி பார்த்து செத்து போயாச்சு, ரோஸ்ட்டை பார்த்தும் செத்து போயாச்சு. இன்னொரு வாட்டி செத்து விளையாடுவோம் வாங்க. 1/2 மணி நேரத்துக்கு எரும முருகேசாவில இருந்து பாலையாவை வச்சு செஞ்சுருக்காங்க. என்ன இதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 30 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பார்த்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. ஓ இவர ரோஸ்ட் போடுவாராம், அப்புறம் யாருனாலும் அதை எடுத்து ரீமேக் பண்ணிட்டா ஒரு 4 மாதம் கழிச்சு வந்து ஹே இருந்தாலும் அது நல்லா பணம் தாயா அப்படின்னு முட்டை ஆடியன்ஸ் தலையில் கட்டுவானா அப்படின்னு கலாச்சி ஊத்துறதுலாம் எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் எஸ் மறுபடியும் ஒரு பாலையா வீடியோ தாங்க. கிஞ்சி கோடு, கிஞ்சிகளின் அரசன், கிராவிட்டியோட கள்ள புருஷன், லாஜிக் பல வட்டங்களை வைத்திருக்கக்கூடியவர் தான் பாலையா அங்கிள்ன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். இருங்கடா அங்கிள் படங்கள் எல்லாம் லாஜிக் இல்ல கிராவிட்டி இல்லடா கலாய்க்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து வச்சு லாஜிக்கோட லாஜிக் இல்லாத ஒரு படம் எடுக்கிறேன்னு எடுத்த படம் தாங்க அகண்டா. ஒரு பக்கம் பாலையா அங்கிள் ஒரு தெய்வ குழந்தையாகவும், இன்னொரு பக்கம் ஒரு சாதா குழந்தையாகவும், இரு வேடங்களில் அசத்திய படம் தாங்க இந்த அகண்டா. அதோட ரோஸ்ட் நம்ம சேனல்லே இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ அதோட பார்ட் 2 வந்திருக்குது. அதெல்லாம் சரிதான் முருகேசா, அது என்ன லாஜிக்கே இல்லாத லாஜிக் படம்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அங்கிளோட படங்கள்ல கிராவிட்டியா அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பல சீன்கள் இருக்கும் இல்லையா. பட் இந்த படத்துல அவரோட ஒரு கேரக்டரே அகோரி, அதுவும் சிவனோட ஒரு அவதாரம்ன்ற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அந்த சிவனே நான் தான், அந்த சிவனாங்க தான்டா. சாமி அடிக்கும் போது எதுக்குடா லாஜிக்கே பார்க்க கூடாது. இது மாதிரி நிறைய சீன்ஸ் மாட்டி இருக்குது, வாங்க காட்டுறேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சி சோ வணக்கம் டோலர்களே, இது அகண்டா 2 உடைய சிறப்பு வருவன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? படம் ஓபன் ஆகும் பொழுதே ஃபர்ஸ்ட் பார்ட்ல தலைமையிலானே அச்சு தோச்சு தம்சம் பண்ணிட்டு போறாப்ல அந்த கிளைமாக்ஸ்ல. சோ அதுக்காக NIA நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அகாடமில இந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு இன்குவரி நடந்துருக்குது. ஒருத்தன் இவளத்தையும் பண்ணிட்டு போயிருக்கான், நீ அவனை அரெஸ்டே பண்ணலன்னு. அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் அவர் கடவுள், அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவர் அரெஸ்ட் பண்ணணும்னா நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாப்ல. அவர் ஏதோ கடவுளோட வழியை பின்பற்றாருன்னு 100கணக்கான மக்களை அழிச்சிட்டு போனா சட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. இவரெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? என்ன இருந்தாலும் கிரிமினல் தானே சார். யூ நீட் டு டேக் ஆக்ஷன். Sorry madam, I can't. I will submit my resignation. சரி, இவர் ரிசைன் பண்ணா அவருக்கு மேல ஆக்ஷன் எடுக்க அடுத்த ஆபீசர் வர மாட்டாரா? இவர் அந்த மொத்த ஊர்லயுமே இவர் ஒரு ஆள் தான் அந்த பதவியில இருக்காரு. இவர் போனா அந்த இடம் எம்டி ஆயிரும். தூக்கி போட்டு அடுத்த ஆளை வர வச்சு வாழையா பிடிச்சிருக்க வேணாமா? என்ன நீங்க வேற விட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நீ இருக்கிற ஊரை நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. ஐயோ அந்த அம்மா என்னையா பெருசா கேட்டுட்டாங்க, ஆக்ஷன் ஒரு வார்த்தை தானையா கேட்டாங்க, அதுக்குன்னு இப்படியா? இனி நம்மால பண்ண சம்பவங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? சரி இவளத்தையும் பண்ணிட்டு நம்மால என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அகண்டா சாமி இமயமலை ஏறிடுச்சு. அங்க போனா ஒரு பெருசு, நீ ஒரு பிரளயத்தையே தாண்டி வந்திருக்க, ஆனா உன்னை தேடி ஒரு பெரிய பிரச்சனையே வந்து இருக்குது, அத நீ முறியடிக்கணும்னா கடவுளா மாறணும். அப்போதான் எந்த ஆயுதத்தாலையும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது, நீ போய் தியானம் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாப்ல. நீ நிக்க வேண்டிய இடம் எதுல போய் கக்கிசிட்ட போயிடு. சிவனை நோக்கி தியானம் பண்ண போயிடாரு. அங்க போறாங்க டைட்டில் கார்டு. இப்போ இவர் போய் தியானம் பண்ணா மட்டும் சிவன் ஏன் இறங்கி வந்து டக்குன்னு இவரோட பிரேயர்ஸை கேட்குறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் தெரிஞ்ச.
தெரியாதா? தெரியாதா? நம்மள வந்து தொல்லை பண்றானே. சிவனுக்கு என்னன்னா நம்மள இவ்வளவு வயசானவர் கும்பிடுறாரு, சிவனை விட வயசு இவருக்கு, ஒரு 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 முதியவரை நம்ம வதைக்க கூடாது அப்படின்னு சட்டு புட்டுன்னு அவர் கேட்கறத செஞ்சு கொடுத்துறாரு. இதை இவர் எடுத்துக்கிட்டு நான் தான் அடுத்த சிவன், உங்களை யார் அடுத்த பிரபுதேவா மாதிரி உங்களை யார் அடுத்த சிவபெருமான்னு கேட்டோன்னு இவர் போய் ஆடுறது. ஆமா, ஹீரோ வந்தாச்சு, அடுத்து என்ன வில்லன் தான். இந்த வாட்டி உள்ளூர் வில்லன் கிடையாதுங்க, உள்ளூர் காட்டுகளையே பறக்க விட்டு விட்டு நம்மளுக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால இந்த பட்டம் நேரா சைனா வில்லன் தான். அதுவும் சாதா சைனா வில்லன் கிடையாது, டைரக்டா சைனா மிலிட்டரி கூட தான் போட்டியே. இப்போ வில்லனுக்கு ஒரு என்ட்ரி வேணும்ல, அதுவும் கொஞ்சம் டர்ரான ஒரு என்ட்ரி. சோ இந்த இந்தியா சைனா பார்டர் இருக்குல்ல டிபேட், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ள பூந்து வில்லன் அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். ஏன்டான்னு கேட்டா இங்க இருக்க மக்களை வாழவிடு, இல்ல இந்தியாக்குள்ள போய் சேர்ந்துடும்டா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொன்னதுக்காக. என் காலடியில வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன இங்க இருந்து அனுப்ப சொல்லி என் நாட்டுக்கு லெட்டர் எழுதி இருக்கு. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், ஆனா அதை கூட மன்னிச்சிடலாம். என்ன இங்க இருந்து இமீடியட்டா அனுப்பலடா, எங்க எதிரி நாட்டோட ஒண்ணு சரி ஒண்ணு எழுதிருக்க பாரு. That hurts my feelings. ஐயோ அந்த என்ன கேட்டு விட்டானே போய் கலவரம் ஒரு ஊரையே கொள்றீங்க. இல்ல அவனுக்கு தெரியலாமா, இந்தியானால ஏட்டான் பாருங்க மிலிட்டரியா வந்துட்டு ஒரு ஊரையே கொள்ளுறாப்ல. இப்ப அப்படியே கொண்டுட்டு டேம் பண்ணா அவங்க ஊர் மிலிட்டரிஸ்ல, இந்த மிலிட்டரியில இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் ஒரு இன்சிடென்ட்ல செத்து போயிடுறாங்க. சோ அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அங்கதான் வில்லனுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னா அந்த பாடிஸ்குள்ளார வில்லனோட மகனும் இருக்கான். நீ எங்கடா இங்க? ஆக்சுவலி இவரும் ஒரு சோல்ஜர் தானே, அவர் செத்து போன கதையை கேட்டீங்கன்னா செம காமெடியா இருக்கும். என்னன்னா இந்த பார்டர்ல இந்தியா வாய்க்கா தகராறு வந்துருது. அந்த வாய்க்கா தகராறுல நம்ம இந்தியன் ஆர்மி மேன் ஒருத்தர் ஒரு குத்து தாங்க விடுறாப்ல, மனுஷன் செத்து போயிடாரு. எத்தனை பேரை கொன்னுட்டு செத்துருக்கான்? சாரி சார், ஒரு பச்சை ஒண்ணு இந்தியன் சோல்ஜர் கொல்ல ஒரே குத்துல செத்து போயிட்டான். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஏரே சைத்தான் கே மச்சான், ஏன் மகனையே கொல்றீங்களாடான்னு வில்லன் பைனாக்குலர் வச்சு பாக்குறாப்ல. இந்தியன் ஆர்மியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எது இந்த வாய்க்கா சண்டையில ஜெயிச்சதையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல எந்த பார்டர்லடா சட்டையை முடிச்சு சண்டைக்கு போறாங்க? ஓஹோ, ஏன் ஒரே குத்துல சாகுற மாதிரி இருந்தா கண்ணுல புல்லட் மிச்சம்னு சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்காங்க. நீங்க பைனாகுலர்ல பார்த்து தெரியற அளவுக்கு பக்கத்துல தானே இருக்காங்க, போய் சட்டை போட வேண்டியதானே சார்? ஏன் மகனையே கொண்டு டான்ஸ் வேற போடுங்களாடா, டான்ஸ் அவங்களுக்கே சரி படக்க முடியல படி வாங்குறடா அப்படின்னு வில்லன் கிளம்பி நேரா அவரோட கேட்டு கிட்ட போறாப்ல. அங்க போனா அந்த ஆளு பகவத்கீதையை படிச்சுட்டு ஃபுல் ஸ்பிரிச்சுவல் மூட்ல உட்காந்துருக்காப்ல. ஐயோ இந்தியா வலிக்கணும்னு வந்தா நீ இந்தியா பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நியாயம் தானே, அது எப்படி வாய்க்கா சண்டையில ஏன் மகனை எப்படி கொல்ல முடியும் இப்படி எல்லாம் கேட்க, அதுக்கு அந்த ஹெட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க பாரு, தள்ளி விட்டாலே செத்து போயிடுறாங்க. அதனால இந்தியாவோட ஆணி வேற அழிக்கணும். அந்த ஆணி வேறே கடவுள் நம்பிக்கை தான், அந்த பகவத்கீதை தான், அதை அழிக்கிறோம். அதுக்கு முதல்ல அதை படிக்கிறோம் இப்படின்னு அவருக்கு ஒரு ஃபுல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்ல. அவங்க நெஞ்சில இருக்கிற அந்த கடவுளை தான் நாம் அடிக்கிறோம். யூசுவலா இந்த இந்தியா மேல எனிமி கண்ட்ரிஸ் எல்லாம் டெரரிசம் அட்டாக் பண்றாங்க, பயோ வார் பண்றாங்க, அவளை ஏன் சைபர் அட்டாக் பண்றாங்கன்னு கூட படம் எடுத்து பாத்துருக்கேன்டா. ஆனா இது புதுசா இருக்கு, இது புதுசா இருக்கு. எப்படி சார் சைனாக்காரன் பகவத்கீதை படிச்சு அழிக்க ட்ரை பண்றான்? நான் இது வரைக்கும் பார்த்த மோஸ்ட் ரூத்லெஸ் அண்ட் டேஞ்சரஸ் பர்சன் அவன். இப்போ அவன் பையன் செத்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவான் சார். ஐயோ பயமா அது கடிச்சிடாத. இப்போ நாங்க வில்லனை பார்த்துட்டோம், ஹீரோவோட ஒரு அவதாரம் தெய்வ குழந்தையும் பார்த்துட்டோம். அடுத்து ஆனா அந்த சைனா வில்லனுக்கு தெரியாது நம்ம இந்தியாவை அழிக்கணும்னா அவங்க நெஞ்சில் இருக்கிற அந்த கடவுள் பக்தியை அழிக்கணும். அலி நாங்கள் கமலாசனை நிப்பாட்டுவோம், எங்க அவரை தாண்டி வா பார்ப்போம், கடவுள் பக்தி அழிச்சு விட்டு வாடா. அவர் பேசுற பேச்சுல குழம்பி திருப்பி சைனாக்கே ஓடி போயிருவீங்க. ஹீரோவோட ரெண்டாவது அவதாரம் ஒண்ணு இருக்குது, சாதா குழந்தை. இந்த பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றேன். இந்த படத்துல நம்ம கிராவிட்டி கோ டபுள் ஆக்ஷன்ல பண்ணிருப்பாருங்க. ஒன்னு தெய்வ குழந்தையாக அகண்டா சாமியாகவும், ரெண்டாவது சாதா குழந்தையாக ஒரு ஊர் தலைவர்ன்ற மாதிரி. இந்த ஊருக்கு பசிச்சா கையேந்துவன், இந்த ஊருக்கு ஆபத்துனா கத்தி எடுப்பேன், இந்த ஊருக்கு துரோகம் செஞ்சா புலி மாதிரி பாய்வேன். ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர் எதுக்கு கத்திட்டே கிடக்க? இப்போ இந்த ரெண்டாவது அவதாரம் சாதா குழந்தையோட என்ட்ரி. என்னங்கடா நீங்க அகண்டா சாமிக்கு தான் சப்புன்னு ஒரு என்ட்ரியை கொடுத்து இமயமலை காமிச்சிட்டீங்க. இந்த ரெண்டாவது பாடையாக்காவது பெருசா அதாவது புடுங்கடானா இருக்கு. கஞ்சா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்க வாராடியா நம்ம ஆளு.
லாஸ்டா ஏதோ ஒரு வீடியோல தான் சொல்லியிருந்தேன், ஐயா பாலையா ஐயா நீங்க முன்ன மாதிரி எல்லாம் இல்லைங்கய்யா, இப்ப ஃபைட் சீன்ஸ்ல எல்லாம் கிராவிட்டி பாக்குறீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்னையா இது பழைய மாதிரி கார் பறக்குது, அச்சா வானத்துல பறக்குறாங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? இந்த பாலையாவும் போயப்பட்டி ஸ்ரீனும் சேர்ந்தாலும் ஒரே பண்ணுதான் பண்ணு. சரி சார் பாபு ஸ்டார்ட் கேமரா. இப்போ இந்த சாதா குழந்தை ஊர் தலைவர் பாலையாக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க எங்க ஒர்க் பண்றாங்கன்னா DRDO, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அங்க அவங்களுக்கு ஹெட்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. என்னன்னா நம்ம இந்தியன் ஆர்மி இருக்காங்க இல்லையா, அவங்க காடு, மலை, கடல், பனி, வெயில், குளிர், இரவு, பகல் அப்படின்னு பல இடங்கள்ல பல காலநிலைகள்ல ஒர்க் பண்றதால இந்த இயற்கை அனர்த்தங்களாலேயே நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிடுறாங்களாம். அதை தடுக்க எதிரிங்களோட புல்லட்ஸை விட இயற்கையால சாவறவங்க தான் ஜாஸ்தி சார், and we need to break it. For that we need a one shot solution. அதுக்காக தான் இந்த பயோ ஷீல்ட் தயாரிச்சிருக்கோம் சார். டேய் இந்தாமா, அதுக்காக என்னமா செஞ்சிருக்கன்னு சொல்லிட்டு போமா. பயோ ஷீல்டுனா இது சப்மிட் பண்ணதும் தான். ஆனா சார் the entire thought, design and implementation மொத்தமும் ஜெனனி and team supportல சார். they made it possible. ஓ அப்ப பயோ ஷீல்டுனா என்னன்னு அவங்க சொல்லுவாங்களா? I want to know something. இவ்ளோ சின்ன வயசுல அவ்ளோ காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ராமாயணத்துல இருந்து தான் சார். இதே ராமாயணத்துல இருந்தா புரிஞ்சு போச்சுடா. கடைசி வரைக்கும் அது என்ன ப்ராஜெக்ட், பயோ ஷீல்டுனா என்ன, அங்க என்ன பண்றீங்கன்றதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அப்படிதானே? எங்க அந்த சைனாக்காரன் அவன் வந்தா தான் நீங்களா அடங்குவீங்க. யோ நீ என்னையா ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ போட்டு உட்கார்ந்திருக்க? பழி வாங்கணும், ரிவெஞ்ச். இருங்க பழி வாங்குற பிளான்லாம் ஓகே, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல. சோ இந்தியன் ப்ராடக்ட்டா இன்னொரு ப்ராடக்ட்டா இறக்குறாங்க. அதை எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு வேற ஒருத்தர் இருக்கான். யாரு? தாக்கூர். டாக்கூர் இந்தியன்? எஸ். பரவம் பொலியேட்டு அவனை போடணும்டா. இவர் வேற யாரும் இல்ல சிம்ரன், நம்ம எதிர்க்கட்சி தலைவர் தான். எதனாவது பண்ணி சிஎம் ஆயிடலாம்னு ட்ரை பண்றாராமா. ட்ரை என்னடா இது, படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே பாலிடிக்ஸ், வார், எனிமி, ரிவெஞ்ச்னே போயிட்டு இருக்குது. ஒரு சென்டிமெண்ட் இல்ல. பாலையா படத்துல ஒரு கிளிகிழிப்பு இல்ல, சென்டிமெண்ட் தானே. இப்போ பாருங்க, இந்த டிஆர்டிஓல ஒர்க் பண்ற நம்ம பாலையா பொண்ணு அவங்களோட பர்த்டேக்காக அவங்க மேம கூட்டின்னு, அண்டர்லைன் த வேர்ட் மேம கூட்டின்னு ஊருக்கு போறாங்க. ஐ நோ யூ guys are know what's going to happen next னு முதல்ல சென்டிமெண்ட், அப்புறம் தான் வீட்டு. அந்த ரொம்ப நாள் பார்க்காத தன்னோட அந்த பொண்ணை பார்க்குற அந்த சென்டிமெண்ட் இருக்குதே. அப்பா எப்படி சென்டிமெண்ட் அரஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும்போது பெரிய மட்டும் சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். ஐயா பாப்பா கூப்பிடுறாங்க. ஐயா பாக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கும். ஐயா பாப்பாவை பாருங்க ஐயா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் பார்த்தா வயசை கண்டுபிடிச்சிருவாங்கடா. இப்போ நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த பர்த்டே சாங் அது ஒண்ணும் இல்ல. அந்த பர்த்டேக்கு ஊருக்கு வந்த மேம் அந்த பொண்ணோட அப்பா பாளையமும் சேர்ந்து பர்த்டே சாங்க்கு ஒரு குத்தாட்டத்தை போட்டாங்க பாரு. தொடையில தட்டுன ஹாயா, தொடையில தட்டுன ஹாயா, என்ன அது? தொடையில தட்டுன ஹாயா, தொடையில தட்டவா? தொடையில தட்டவா? சிலமா தட்டது. இதுக்கு தான நான் அவளைய திரும்ப தலையில கால வச்சு, தலையில கால வச்சு, தலையில கால வச்சு புயல 100 கிளப்புறாயா. அங்க வந்து என்ன பார்க்கறான் பாரு. பக்கத்துல இருக்கல. ஏய் கண்ணு எங்க போகுது பாரு. டேய் அவர் ஊர் தலைவர்டா, அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் என்னடா? அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது மட்டுமானா கிடையாது, தலைவனோட ஐகானிக் ஸ்டெப் வேற இருக்குது. நான் என்ன யோசிச்சேன், பார்ட் 1ல மேலே கழட்டிட்டாரு, பார்ட் 2ல கலர் கலரா பேண்ட்டை கழட்டி வருவாருன்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு. அதனால மறுபடியும் நம்ம சட்டையை கழட்டி வந்துட்டாரு. இருந்தாலும் எனக்கு ஒருத்தம் நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த பந்து போட்டு விளையாடுற ஸ்டெப், ஹீரோயினோட ஒரு டிக்கி டான்ஸ், இதெல்லாம் மிஸ்ஸிங். சரி நம்ம இப்ப கதைக்குள்ள சாமி படம்ல மீட்டரை குறைச்சிட்டாங்க. ஒரு பிளான் பண்றாங்க. கடவுள் நம்பிக்கையை அடியோட அடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்னன்னா இந்த மகா கும்பமேளால எல்லாரும் தீர்த்தத்துல நீராடும் பொழுது அது ஒரு வைரஸை கலந்துரும் அப்படின்னு பிளான போட்டு ஒரு புது வைரஸை கலந்துறாங்க.
தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். எப்படி சார் அவ்வளவு பெரிய கடலுக்கு ஒரு சொம்புல வைரஸ்? நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. இப்படி சொம்புல கலந்த அந்த வைரஸ்ல எல்லா மக்களும் அஃபெக்ட் ஆயிடுறாங்க. நானே ஸ்தம்பிச்சு போயிருது, என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னே தெரியல. அண்ட் தட் பாயிண்ட் நாட்டு மக்கள் எல்லாரும் கடவுளை ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் இருந்தா வந்து காப்பாத்திருப்பாருல, கடவுளே இல்ல அப்படின்னு ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் இருக்காரா இல்லையா? இத்தனை நாள் கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கை உண்மை இல்லையா? கடவுள் இல்ல, நம்மள அனாதை ஆகினத கடவுள் அதே மாதிரி நாமளும் அனாதையாக்கி காட்டணும். யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துறாங்க? நீங்க என்னடா போய் கடவுள் கூட சண்டை வச்சிட்டு இருக்கீங்க? இப்படி மக்கள் எல்லாம் கடவுளை ஹேட் பண்றத பார்த்து கவர்மெண்டே ஸ்தம்பிச்சு போயிருது. கடவுள் மேல நம்பிக்கை போயிருச்சுன்னா ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பாடு இந்த நாடு துண்டு துண்டா போயிடும் சார். அது மட்டும் நடந்துச்சுன்னா மனுஷன் ஒழுக்கத்தை இழந்து நாட்டுல கட்டுப்பாடு இல்லாம போயிடும். அப்ப நடக்கிற அட்டூழியத்தெல்லாம் நம்ம அரசாங்கத்தால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். The country will be in chaos. சரிதான், நீங்க சொன்னா சரிதான். இப்போ வைரஸ் பரவிச்சுல, இதெல்லாம் எப்படி தடுக்கிறதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் பொழுது DRDO டீம்ல பாலையா பொண்ணும் அந்த சீஃப் மேடமும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னா அவங்க கிட்ட இருக்குல்ல அந்த பயோ ஷீல்ட், அதை வச்சு வைரஸ் இல்லாம பண்ணிடலாம். பட் ப்ராப்ளமே என்னன்னா ஹியூமன் ட்ரையல் இன்னும் அந்த ஷீல்டுக்கு பண்ணலையா. அப்போ அந்த மேடம் என்ன பண்றாங்கன்னா, ஏன் மேல டெஸ்ட் பண்ணுங்க, நான் தான் அந்த ட்ரையல் எடுத்து சும்மா கிடந்த வைரஸ் எடுத்து இவங்க அடிச்சுட்டு படுத்துவாங்க. Then try it on me. What? Then try it on me. Come on, do it. You do it. இத முன்னாடியே பண்ண வேண்டியதானே? நீ மென்டல் சரி, அதான் ஆனது ஆகி போச்சுல அப்படின்னு பயோ ஷீல்ட் எடுத்து அந்த மேடம் மேல டெஸ்ட் பண்றாங்க. and the result is positive. பொழைச்சிட்டாங்க. சோ இப்போ வேக்சினும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேக்சினை லடாக்ல இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி கேம்ப்ல மிலிட்டரி பாதுகாப்புல வச்சிருக்காங்க. பொசுக்குன்னு பார்த்தா அந்த மிலிட்டரி கேம்ப்ல உள்ளூர் வில்லங்க பூந்து அடிச்சு தோம்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Military camp. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. டேய் படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. எப்படி சார் லடாக் மிலிட்டரி கேம்புக்குள்ள வில்லா கேங் வந்து அசால்ட் பண்ணிடுறாங்க. டேய் ஒரு மிலிட்டரி கேம்புக்குள்ள உள்ளூர் கேங் வந்து அட்டகாசம் பண்ண முடியல. ஒரே நிமிஷத்துல சைனாக்காரன் உள்ள வந்து அடிச்சிட்டு போயிடுவாங்கடா. டேய் என்ன பண்ற? அவனே ஒரு நிமிஷத்துக்கு தாங்க மாட்டேங்கிறான். அவன் இங்க வர போறான். நீங்க தான் பார்டர்ல நின்று எனிமி கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறீங்க. இதுல பயோவர் தான் ஒரு கேள்வி. சரிக்கடி வெக்கமா இல்ல? இப்படிப்பட்ட மலுமட்ட மிலிட்டரி கேம்பை நீங்க எந்த கண்ட்ரிலையும் பார்க்க முடியாது, எந்த படத்துலையும் பார்க்க முடியாது. பட் கிளைமேக்ஸ்ல இதை விட ஒரு மலுமட்ட மிலிட்டரி கேங் இருக்காங்க. அங்க கடைசியா பார்ப்போம். சோ இப்போ இந்த உள்ளூர் வில்லன் கேங்கை எதிர்த்து அந்த சீஃப் மேடம் இருக்காங்களா, அவங்க ஒத்தாளா சண்டை போடுறாங்க. பாருங்களேன், ஒரு மிலிட்டரி பண்ண வேண்டிய வேலையை அந்த மேடம் ஒத்தானா பண்ணிட்டு இருக்காங்க. மிலிட்டரி கேம்புக்குள்ள மிலிட்டரியே காணோம். அநியாயம் பண்றீங்கடா டேய். அந்த மேடம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை புடிச்சு கடைசியில வில்லன் கேங்க அந்த மேடமையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ பாலையா பொண்ணு மட்டும் வச்சிருந்த அந்த வேக்சினோட தப்பி பனிமலை பக்கமா ஒதுக்குறாங்க. வேக்சினையும் அவளையும் நான் சும்மா விட மாட்டேன். ஓடினேன் காரல் வெட்டி வைத்திருந்த புள்ளியிலிருந்து ஓடினேன். கீழே காரல் வெட்டி வைத்திருந்த புள்ளியிலிருந்து ஓடினேன். ஹைவே டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த புள்ளியிலிருந்து ஓடினேன். டெலிபோன் காரல் வெட்டி வைத்திருந்த புள்ளியிலிருந்து ஓடினேன். எத்தனை வழிகளா, அதுதான் எத்தனை குடிகளா. ஓடினேன் சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். வில்லன்ஸ் துரத்த அந்த பொண்ணு ஓடாது. ஒரு கட்டத்துல அச்சு போட்டு வேக்சினை தூக்கலான்னு போகும் பொழுது பனிமலையில தியானத்துல இருந்த அகண்டா சாமியோட ஒரு பவர்ஃபுல்லான என்ட்ரி. தலைவன் வந்துட்டாடா, நீங்களாம் காலிடா. காலிதான். அங்க பாருடா, அங்க தெரியாத பாருடா. அகண்டா சாமி என்னலாம் பண்ணுது தெரியுமா? வில்லன்ஸ் மண்டை மேல நடக்குது. இதுல படம் பார்க்கும்போது இவனுக்கு எனக்கு சண்டை. நானும் மிஸ்டிங் சொல்றோம், பாரு வயசுல தாடி நரைச்சிருச்சு சொல்லாரு. சீச்சு அது விபூதி. இப்படி தலையாட்டி கொஞ்சம் தண்ணி நான் போட்டாருன்னா கருப்பாயிடும். அவருக்கு வயசெல்லாம் ஆகல, என்ன பேசல, அவன் சண்டைக்கு வர. நானும் படம் முடிகிற வரைக்கும் அந்த விபூதி போகும்னு பார்க்கல. தாடியில ஒட்டிக்கிட்டது போக மாட்டேங்குது. கோஸ்ட் வித்தையெல்லாம் காட்டுது.
இருக்குல்ல சூளம், அதை வச்சு பவுலிங் எல்லாம் போடுறாப்ல. அவனையே நம்ம ஐயா அகண்டா ஐயா ஆள வச்சு ஆரத்தி எல்லாம் காட்டு வர்ற. இப்போ நீங்க கேட்கலாம் ப்ரோ அதுதான் கன் வச்சிருக்காங்கல்ல சுட வேண்டியதானே நீ. ஹே ஃபூல், அகண்டா சாமி கிட்ட கன்னா நேவர். அகண்டா சாமிக்கு சூளம் போதும்டா. AK-47 அசால்ட் பண்ணுவாப்ல. வந்த புல்லட்டை தட்டி விட்டதை பார்க்கல நீங்க. அப்புறம் இந்த கேள்வி கேட்டா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? என் சிவ அனுமதி இல்லைன்னா அந்த யமனே கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். நீ பாக்குறியா? பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. அதாவது கடவுள் நேரடியான வர மாட்டாரு. இப்படி எதனால அவதாரம் எடுத்து வந்து தான் காப்பாத்துவாரு. அதுதான், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. சோ இப்படிப்பட்ட பல குரல் வித்தைகளுக்கு அப்புறமா அந்த வேக்சினையும் காப்பாத்தி அந்த பொண்ணையும் காப்பாத்தி போமா நீ போய் எல்லாரையும் காப்பாத்துமா அப்படின்னு அமைச்சு வைக்கிறாரு. அங்க போடுறாங்கயா இன்டர்வல். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒன்னே ஒண்ணுதாங்க புரியுது. அகண்டா 1 பாத்திருக்கீங்களா? இந்த 2 பார்க்கும்பொழுது அந்த ஒன்னே தேவலாம் போல அப்படின்னு நம்ம வாயாலேயே அகண்டா 1 நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஐயா பாலையா ஐயா இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு புரியுது. எல்லாம் மீறி போறீங்கடா, எல்லாம் மீறி போறீங்க. கடவுளா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. உள்ளூர் வில்லனுங்கெல்லாம் அமைச்சு வச்சாருல அந்த எதிர்கட்சி தலைவர், அவரு அமைச்சு வச்சவங்க என்னாச்சு காணமே அப்படின்னு தேட வராப்ல. வந்து பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக்கு. எல்லாரும் தலை தனியா கால் தனியா துண்டு துண்டு துண்டா கிடக்குறாங்க. அப்போன்னு பார்த்து அங்க திடீர்னு ஒரு சலசலப்பு. என்னடான்னு பார்த்தா யாரு? பிச்சை மகனா? சின்னப்பு நீங்க எங்க இங்க? ஏங்க யாருன்னு தெரியுதா? நம்ம ஆதி ப்ரோங்க. யோ நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அது என்னங்க கெட்டப்? கண்ணுல எல்லாம் பூ விழுந்துருக்குது. வீட்ல கெட்டப் பாருங்க. கண்ணுல பூ விழுந்துருது. நாட்டுல கண்ணு அடிபட. ஏங்க இவரும் இல்லனாங்க. எப்படின்னா இவர் ஒரு மந்திரவாதியா. ஒரு பக்கம் அகண்டா சாமி, இன்னொரு பக்கம் பல்லு விளக்காத மந்திரவாதி. ஒரே மஜாதான். உங்களுக்கு முன்னால சுவாச துர்நாற்றம் போயிடுதா? புதிய தூதம் இந்த சுவாச துர்நாற்ற கிருமிகளை எதிர்த்து 18 மணி நேரம் புத்துணர்வு சுவாசம் தரும். ஐயோ சாமி கூட்டு போங்கடா. இவர் ஏன்டா பயமுறுத்துறேன்ற பேர்ல க்ளோஸ் அப்ல சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காரு. உங்க அப்பாவை யாரு கொன்னாங்கன்னு தெரியுமா? தெரியாது. உன் தம்பிய உன் கூட்டாளிய எவன் கொன்னான்னு தெரியுமா? தெரியாது. சரி நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. இப்போ ஏன் சம்பந்தம் இல்லாம இவர் ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஒரு சின்ன சமாச்சாரங்க. அது என்னன்னா இவர் ஒரு மந்திரவாதியா. இப்போ இந்த உள்ளூர் வில்லன் எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல, அவரோட அப்பா சிஎம் ஆகணும்னு இந்த ஜண்டா கிட்ட போய் ஒரு நரபலி பூஜையை பண்ண போவாப்ல. அங்க நம்ம அகண்டா சாமி என்ட்ரியை கொடுத்து ஆட்டத்தை கலைச்சிடுவாரு. ஐயோ நீங்க ரொம்ப டாக்டர் போல இருக்குது. இந்த டைனாசர்லாம் பார்த்தா தூக்க மாட்டேங்குமேப்பா. இந்த ஜுராசிக் பார்க் தமிழ் டப்பிங் பண்றது நம்ம பாலையாத்தான ஒரு தகவல் இருக்குது. உண்மையான தெரியல. அந்த எனர்ஜியை பாருங்க. அந்த எனர்ஜிக்கு தான் நான் ஃபேன். இப்போ இந்த ஜண்டா என்ட்ரி கொடுத்ததே இந்த இன்சிடென்ட்க்கு பழி வாங்கத்தானா? சரி பழி வாங்கினாப்லன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய காமெடிங்க. இப்போ அந்த வேக்சினோட தப்பி போன அந்த பொண்ணும் பாலையாவும் ஒரு ஊருக்குள்ள வந்துடுறாங்க. அந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போதான் மக்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை போயிடுச்சு இல்ல. சோ அந்த ஊருக்குள்ள மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம கோவில் எல்லாம் பாலடைஞ்சு போய் பூஜைகள்லாம் பண்ணாம வச்சிருக்காங்க. எப்படி இந்த வைரஸ் பரவியே 2 நாள் தான் அதுக்குள்ள ஊருக்குள்ள கடவுள் நம்பிக்கை போய் கோவிலே பாலடைஞ்சு போச்சு. அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அது அப்படிதான். அகண்டா சாமி அங்க இருந்த சாமிக்கு ஒரு அபிஷேகத்தை போட்டுட்டு கடவுள் என்பது அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு ஒரு உபதேசத்தை பண்ணிட்டு இருக்காப்ல. அப்போ பாத்தீங்கன்னா இந்த வேக்சின் வச்சிருக்கக்கூடிய அந்த பாலையாவோட பொண்ணை கூட்டு போறதுக்கு கவர்மெண்டோட ஒரு ஹெலிகாப்டர் சாப்பர் அனுப்புறாங்க. அந்த சாப்பர் அந்த ஊர் கிட்டக்கா வரும் பொழுது வெடிச்சு செதறுது. ஆத்தாடி அதோட ஃபேன் இருக்குதுல்ல, அந்த ஃபேன் அது அப்படியே பறந்து மக்களை நோக்கி வரும் பொழுது அதை கையிலேயே பிடிச்சி தலைமை திருகுனா பாருங்க. ஊருக்கே காத்து வர வச்சிட்டாரு. மீண்டும் சொல்றேன்டா, எல்லாம் மீறி போறீங்கடா, எல்லாம் மீறி போறீங்க. சரி இது மட்டுமானு கேட்டா இனிதான் மெயின் பிக்சரே இருக்குது. எப்படி அந்த சாப்பர்லாம் வெடிச்சதுன்னு கேட்டா உள்ளூர் வில்லன் ஜண்டா கூட ஒரு என்ட்ரி கொடுக்குறான்.
டவுட்டுங்க, இந்த கதை உண்மையாவே இந்தியாவில தான் நடக்குதா? ஏன் கேக்குறேன்னா இந்த ஊர்ல போலீஸ் மிலிட்டரி எவனுமே இல்லையாடா? டேய் நினைச்சா மிலிட்டரி கேம்புக்குள்ள பூந்து அடிக்கிறீங்க, சாப்பரை வெடிக்க வைக்கிறீங்க, யாரா நீங்களா? டேய் மசாலா படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சரிங்க, நம்ம கதைக்குள்ள வருவோம். இந்த ஜண்டா என்ட்ரி கொடுத்தாப்ல, இந்த ஜண்டாவின் பவர்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகண்டா சாமி அழிக்கிறதுக்காக குட்டி ஜண்டா சமா கூட்டு வந்திருக்காரு. அசையாத மரம் ஒன்று உயர்ந்தது கீழே. டேய் எவன் பார்த்தா வேணாடா, இது சுட்டி டிவி கார்ட்டூன் பாயா படத்துல மிச்சிங்க போட்டு விட்டது. ஆதி ப்ரோ, ஏன் ப்ரோ உங்களுக்கு வேண்டாத வேற, ஆல்ரெடி கெட்டப் வேற மரண காமெடியா இருக்குது. இதுல இது என்ன அசிங்கமா? ஆக்சுவலி அகண்டா சாமி கூட நார்மல் பீப்புள் சண்டை போட்டாலே எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுவாப்ல. ஆனா இவரு தான் ஜண்டா வச்ச. இவருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மேல போயிட்டு வருவாரு சார். எவ்வளவு பொறுமையான ஒரு தரம். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஹை பட்ஜெட் சாமி படத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இதை பத்தி நான் நிறைய பேசணும்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆயிரும். அதனால மேலாப்புல நிறுத்திப்போம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஆதி ப்ரோ தேவையே கிடையாது. பாருங்க, லாஸ்ட் சீன்ல தான் உள்ள வந்தாப்ல, அதுக்குள்ள செத்து போயிட்டாரு. எதுக்குறாத ஜண்டாவில சொல்லி ஜண்டாவில பாருங்களேன். ஒரு சாமி படத்தை எடுப்பதற்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வைரஸ பரப்பிட்டாங்க, அதுக்கு வேக்சின் இருக்குது, அந்த வேக்சின் அளிக்கிறதுக்கு வில்லன்கள்லாம் ட்ரை பண்றாங்க. அப்போ கடவுள் அகண்டாவதாரம் எடுத்து வேக்சினை காப்பாத்துறாரு, மக்களை காப்பாத்துறாரு. இது போன்ற ஒரு நல்ல கதை. அப்புறம் அகண்டா சாமியாக தி பவர்ஃபுல் பலையா கரு. அப்புறம் படத்துக்கு 5 வில்லன் அண்ட் கொஞ்சம் ஜிங்கர் டைலாக்ஸ். போதுமே, இது போதுமே ஒரு நல்ல சாமி படத்தை எடுக்கிறதுக்கு. அப்போ என்ன மைத்துக்கு இந்த ஜண்டா வில்லன் கேட்டீங்கன்னா, வேக்சினை செஞ்சாச்சு, வேக்சின் எடுக்க வந்த வில்லன்களையும் அடிச்சு துவச்சாச்சு. இப்போ டைரக்டா போய் வேக்சினை கூட கிளைமேக்ஸுக்கு போயிடுவோம்னு போயிட்டா மிச்சம் இருக்க கதையை அவங்க ஒப்பனா ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு போயப்பட்டி சீனும் கேட்கறது புரியுது. ஆமாங்க நாங்க லூஸ் தாங்க. ஆதி ப்ரோ, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நீ வளம போல இங்க ஒரு 4 மொக்க படத்தையாவது கூட அதை கூட பாத்துக்குவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ற போனீங்கன்னா நைஸ் ட்ரை, பட் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை. கேட்ச் மை பாயிண்ட். இட்ஸ் நைஸ் நோ. பட்டமாவே இந்த காமெடிக்கெல்லாம் நடுவுல ஒரு கிரிஞ்சி காமெடி வேற இருக்குது. அது என்னன்னா, அகண்டா சாமி ஹெலிகாப்டருக்கு மெக்கானிக் வேலை பாத்துக்கிட்டு இருந்த இந்த மீன் டைம் அகண்டா சாமியோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்களோட கடைசி ஆசை என்னன்னா, இந்த அகண்டா சாமி வந்து அவங்களுக்கு கொல்லி வைக்கணும்ன்றதுதான். ஆனா சாமி தான் இங்க ஹெலிகாப்டருக்கு மெக்கானிக் போவாரு. சோ அவர் என்ன பண்றாருன்னா, கடவுளை நோக்கி ஒரு தியானம் பண்றாரு. அந்த தியானத்தின் பிரதிபலனா இங்க இருக்கக்கூடிய அகண்டா சாமி தன்னோட தியான கிருபையால அம்மாக்கு கொல்லி வைக்கிறதுக்காக போறாரு. நல்லா பாத்துக்கிட்டீங்களா மக்களே? இப்ப ட்விஸ்டே என்ன தெரியுமா? போனது அகண்டா சாமியே இல்லையா, சிவபெருமானா. அதாவது அகண்டா சாமி பண்ண தியானத்துல மெய் மறந்து அந்த சிவபெருமானே மனமுருகி அகண்டா. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, நம்மளோட வயசான ஒரு தாத்தா நம்ம கிட்ட அடிக்கடி ஹெல்ப்னு வர்றாரு, எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தலாம்? அவருக்கு இறங்கி போய் இவ்வளவு பெரிய விஷயம் பண்றாருன்னா அப்ப சிவனை விட பெரிய ஆளா இருக்கணுமா இல்லையா? சாமி ரூபத்துல போய் அம்மாக்கு கொல்லி வச்சிருக்காரு. அம்மா வர்சஸ் சிவபெருமான் கன்வர்சேஷன் இன் ஹெவன். பி லைக் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? இந்த பாவியோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீ ஏன் புள்ள ரூபத்துல வந்து எனக்கு கொல்லி வச்சியா? அங்கு உன் மகன் எனக்காக காயப்படும் போது அவருடைய கடமையை யார் தீர்க்க வேண்டும் தாயே? நான் தானே. கரெக்ட். நீ உருட்டு ஏன்பா, காதுகள் பாவம் இல்லையா? இல்ல புள்ள சாமி வந்து காப்பாத்த வேண்டியதுக்கு அகண்டா அனுப்புறாரு, அகண்டா போய் கொல்லி வைக்கிறதுக்கு சாமி போறாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. கான்ட்ரவர்சி. சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். அதுக்கப்புறம் என்னங்க, அதான் எல்லா வில்லனையும் போட்டாச்சு, இனி நேரா கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா உள்ளூர் வில்லங்க எல்லாம் கிடையாது, டைரக்டா சைனா தான். சைனா மிலிட்டரி கேம்புக்குள்ள பூந்து அகண்டா சாமி அடிக்க தொடங்கிடுவாப்ல. இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு உன் குரங்கு வித்தையை காட்டியிருந்தா 1 கோடி ரூபாய் கொடுத்திருப்பேடா. இது குரங்கு வித்தையா? காவி அணிஞ்சிருக்கிற அந்த நாட்டை நல்லா பாரு. நீ அப்படி வரியா? நான் முன்ன சொன்னேன்ல, இந்தியான்னு சொல்லி இவனுங்க காட்டுற அந்த மிலிட்டரி கேங்கை விட ஒரு மதுபட்ட மிலிட்டரி கேங் இருக்காங்கன்னா அது சைனா மிலிட்டரி கேங் தான். ஒரு நாட்டோட பார்டர் தாண்டி அகண்டா சாமி உள்ள பூந்து ஆடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காப்ல. அவருக்கு முன்னாடி ஒரு நாட்டோட மிலிட்டரியே நிக்குது. ஐ டோன்ட் கேர், மிலிட்டரியாவது மயிராவது, அகண்டா சாமிக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ப்ரோ,
ஐ டோன்ட் கேர். இது டூ மச். அந்த சைனாக்காரர் சொல்றாரு, நீங்க என்ன கொல்லு, ஐ டோன்ட் கேர், என்ன ப்ரோன்னு மட்டும் கூப்பிடாத சார், தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாரு. அம்மாவுக்கு எப்படி இந்த சிவனே திருப்பி வந்து அவங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கிற மாதிரி ஒரு சீன் பிடிச்சதோ, எனக்கு இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் பிடிக்கும். அக்கண்டா சாமியே பிடிச்சி பொறிப்பாங்க, அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு கறி போவாரு, அது நல்லா இருக்கு அது பாக்குறது. இது டூ மச். திடீர்னு பார்த்தா அங்க ஒரு மெஷின் கன். அகண்டா சாமி பீ லைக், ஏய் இது என்னது விளையாட்டு பொருளை வீதியில வச்சிருக்காங்கன்னு மெஷின் கன்னுக்கு ஒரு சுத்து. என்னங்கடா கேஜிஎஃப், கைதி, விக்ரம் கன்சீன், அகண்டா கன்சீன் கேள்விப்பட்டிருக்கியா? கடைசியில மிலிட்டரியால சமாளிக்கவே முடியல. ஆனா சைனாக்காரன் தான் மூல காரணாச்சே. நேரா ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் இறக்குறாங்க. ருத்ரதாண்டவம் எடுத்து அகண்டா சாமிக்குள்ள பூந்து அந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் எல்லாம் ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. இது அல்லவோ ஒரு படம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்திருக்கு? ஆக்சுவலி இந்த சீனை நல்லா பாத்துக்கோங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் பொழுது, ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட கிளைமேக்ஸ்ல அண்ணா ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் எல்லாம் சண்டை பிடிக்கிறது தான் கிளைமேக்ஸ்னு ஒரு தகவல் இருக்குது. பாருங்க, நாங்கெல்லாம் ஒரு பாலையா படம் இல்ல, 4-5 பாலையா படத்துக்குள்ள புது சீன் தூக்கின்னு வருவோம். கூச்சமே இல்லையே, கூச்சமே இல்ல. நான் சொல்லுவேன், கூச்சமே பட மாட்டேன். ஆனா ஒண்ணுங்க, இந்த படத்தை பார்க்கும் பொழுது தெரியும், படம் பார்த்தவங்களுக்கு புரியும் இந்த படம் என்ன நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதுன்னு. பகவத்கீதை படிச்ச உனக்கு தண்ணி மேல கல்ல மிதக்க விட்ட ஞானம் இந்தியர்களோடதுன்னு தெரியாதா? கடலுக்கு குறுக்க அணைகள் கட்டின வரலாறு இந்தியர்களோடதுன்னு தெரியாதா? எந்த தொழில்நுட்பமா இருந்தாலும் எங்க கடவுளோட வேத ஞானத்திலிருந்து பிறந்ததுன்னு தெரியாதா? தெய்வ ரூபம் அடைஞ்சா அது இந்திய தேசம்னு உனக்கு தெரியாதா? இது வரைக்கும் உலக வரைபடத்துல என் தேச ரூபத்தை மட்டும்தான் பார்த்திருப்பேன். எப்பவும் எங்க தேச விஸ்வரூபத்தை பார்த்திருக்க மாட்டேன். நாங்க ஒரு தடவை எழுந்து சத்தம் போட்டா இந்த உலகமே நிசப்தமாயிடும். லாஸ்டா என்னத்தங்க சொல்ல, ஒரே ஒரு படம், இந்தியன் மிலிட்டரி, சைனா மிலிட்டரி, ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸ்னு மொத்த ஜோலியே முடிச்சு விட்டு போயிட்டீங்களா. நன்றி அங்கிள், நன்றி. யார் என்ன வேணா சொல்லுங்க, நான் உங்க படம் பாக்குறேன் அங்கிள். நான் உங்களோட டை ஹார்ட் ஃபேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரியலடா, இந்த மனுஷனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. ஒரு படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய ஹீரோ அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தாண்டி எப்படி வராரு அப்படின்றத கியூரியஸா இருக்கும். அதுக்காக தான் அந்த படத்தையே பாக்குறோம். ஆனா இந்த மனுஷனோட படத்தோட முதல் ஃப்ரேமை பாத்தீங்கன்னாலே தெரியும், வாரவங்க எல்லாம் அடிச்சு பறக்க விட போறாங்க. இதுக்கு எதுக்குடா படம் பார்க்கணும்? இந்த ஒரு சில ஹீரோஸோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு படம்லாம் தேவையில்லப்பா, அவரோட போட்டோவை போட்டாலே 2.5 மணி நேரம் பார்த்துட்டு வருவோம். லிட்டரலி பாலையா ஃபேன்ஸ் தான் அவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல இருக்கக்கூடிய ஸ்லோ மோஷன்லாம் ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா படம் ஒரு 3/4 மணி நேரம் தான் வரும் போல. ஆனா பாலையா அங்கிள், நான் இதெல்லாம் ஹேட்ரேட் பண்றதுக்காக சொல்றேன்னு மட்டும் நினைச்சாதீங்க. எத்தனை படம் வேணாலும் எடுங்க, நான் பாப்பேன். நம்மளோட சக டோலர்கள், எரும முருகேசால இருக்கக்கூடிய எல்லா டோலர்களும் பாப்பாங்க. ஏன்னா அப்பதானே கண்டென்ட் கிடைக்கும். சோ அப்புறம் என்னங்க, நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா, இல்ல இனிதான் பார்க்க போறீங்களா? அப்படி பார்த்திருந்தா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அது போக நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மா கிடக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். எங்க எத்தனை ரோஸ்ட் பார்த்தாலும் வாழ்க்கையில தான் அதான் இந்த கதை ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், நல்ல நூக் அண்ட் கார்னர் தெரியும். ஏன்னா நாங்களே தனியா ரோஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சினிமா டிக்கெட்ல இந்த சேனல் மொண்டியில எல்லாம் வந்து கடைசியில் இவரும் பண்ணியிருக்காரு. ஆமா, அது எல்லா ஹீரோஸுக்கும் எல்லா படத்துக்கும் நடக்காது, பாலையாக்கு மட்டும்தான் நடக்கும். வேற அங்கே ஆல்ரெடி 1/2 மணி நேரமா நீங்க நொந்து போயிருப்பீங்க. நானும் பேசி உங்களை காயப்படுத்தலை. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிட்டு சண்டே தானே படுத்துருங்க. மண்டே பார்த்துக்கலாம். இனி எதா இருந்தாலும் உங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.